அதனால அந்த பரதீசு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஆவிக்குரிய இன்பம். கடவுள் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த ஒரு கடவுளும் மீண்டும் உயிரோடு கூட எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் என் இயேசுவானவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சரித்திரம். அப்படின்னா வார்த்தை எப்படி இருக்கு? முடிந்தது அப்படின்னு. அதை கூட இன்னும் கூட ஸ்ட்ராங்கா கூட சொல்லலாம். முடிந்தது. என்னத்தை முடிச்சாரு அப்படின்னா, அவர் பூமிக்கு வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்காக மனுஷ குலத்தை, அவர் மனுஷனா வந்து மனு குலத்தை வாழ வைக்கிறதுக்காக அவர் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சார். சிலுவையில் 7 வார்த்தைகளை அவர் பேசினார்னு நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம். ஆனா 7 வார்த்தைகளும் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகள். சரியா? மன்னிக்க முடியுமா? யார்கிட்ட நம்ம மன்னிச்சிருக்கிறோம்? ஒருத்தரையுமே மன்னிக்க மாட்டோம். வாசி கேட்ட இந்த அருமையான வாக்கியத்திலே இங்கு நடைபெறுகின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் அவர் வியாழக்கிழமை இரவு அவர் ஜெபிக்க செல்கின்றார். ஜெபிக்கின்ற அந்த சமயத்திலே அவரை காட்டிக் கொடுக்கின்ற யூதாஸ் அங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே அங்கு வந்து அவரை தேடுகின்றார்கள். தேடும் பொழுது இயேசுவானவர் மிக திட்டமாக 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நம்மை தேடி ஒரு காவல்துறையோ அல்லது ஏதாவது இராணுவத்திலிருந்து யாராவது ஓடி வந்தார்களோ அல்லது யுத்த களம் நடக்கக்கூடிய நிலையாய் நம்முடைய சூழ்நிலை ஏற்பட்டாலோ நாம் என்ன செய்வோம்? உடனடியாக ஓடி ஒளிந்து கொள்வோம். உடனடியாக ஓடி ஒளிந்து கொள்வோம். இதுதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இயேசுவானவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், நான் தான் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் தேடி வந்திருக்கின்றவர் நான் தான் என்று சொல்லி மிக திட்டமாக ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வாழும் பொழுது, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தரும் வார்த்தைகளை அப்படியே நம் வாழ்க்கையில பின்பற்றும் பொழுது, நாம் இயேசுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, திட்டவட்டமாக நாம் சொல்ல முடியும், தைரியமாக நாம் இருக்க முடியும், நான் தான் என்று சொல்லி. யார் நம்மை தேடி வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இந்த உலக வாழ்க்கையில வந்தாலும், தைரியமாக அவைகளை எதிர்கொள்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல உதவிகளை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆக அந்த இயேசுவானவர் துணை இருப்பாரானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அங்க நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், நான் தான் என்று சொன்னவுடனே அவர்கள் பின்னிட தரையிலே விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. தரையிலே விழுந்து போனார்கள். நல்ல ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்க. ஈட்டி கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பெரிய போர்ச்சேவர் கூட்டம் இயேசுவை பிடிப்பதற்காக வருகின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்றார்? நான் தான் அது யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அவர் தைரியமாக சொன்னார். சொன்ன சமயத்துல என்ன ஆகுது? எல்லாம் தரையில விழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் உங்களுக்கு துணையா இந்த உலகத்துல இருப்பாரானால், எப்பேற்பட்ட காரியம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவைகள் தரையிலே விழுந்து போகும். அதோடு அது முடிஞ்சது, அதோடைய கதை. அந்த தைரியத்தோடு கூட இந்த நல்ல நாளிலே நம் ஆண்டவரை நாம் தியானிக்க,
அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க, சிலுவையிலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த சிலுவை என்பது என்ன? நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நமக்காக சிலுவை மரத்திலே அவர் செய்தார். நம்முடைய பாவங்களை கழுவதற்காக தேவன் தம்முடைய இரத்தத்தையே அவர் சிந்தினார். தம்முடைய உயிரே இந்த சிலுவையிலே அவர் கொடுத்தார். காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்களையும், பாவமான காரியங்களிலிருந்து நாம் ஜெயம் பெற்று நாம் நலமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்மையே அவர் கொடுத்த இந்த நல்ல நாளை துக்க நாளாக நாம் அனுசரிக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் இயேசுவின் மரணம் வித்தியாசமான மரணம். இந்த உலகத்தின் காரியங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மரணம். ஆனா மரணம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன ஆயிடும்? துக்கம் வந்துடும், அழத் தொடங்கிடுவாங்க. ஆனா இயேசுவின் மரணம் அதல்ல, நமக்கு ஜெயத்தை கொடுத்த ஒரு மரணம். நாம் ஜெயத்தோடு கூட நாம் தைரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் மரணத்தை தழுவினார். மனிதன் ஒருவேளை மரணத்தை தழுவுவான், இயேசு வரும்பொழுதுதான் அவன் எழுந்திருப்பான். ஆனால் இயேசுவோ 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். நமக்காக இன்றும் உயிருள்ள ஆண்டவராய் நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். அநேக கடவுள்களை இந்த உலகத்திலே சொல்லுவார்கள், இத்தனை கடவுள் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த ஒரு கடவுளும் மீண்டும் உயிரோடு கூட எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் என் இயேசுவானவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சரித்திரம். This is the history that God, my Lord Jesus Christ, was risen up on the third day and is still alive. இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே ஒரு உயிருள்ள ஒரு தேவனை இந்த நல்ல நாளிலே அவர் நமக்காக அந்த சிலுவை மரத்திலே சொன்ன வார்த்தைகளை தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் சொன்ன வார்த்தைகளை, 7 வார்த்தைகளை, சிலுவை மரத்திலே நீ சொன்ன 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இந்த நல்ல நாளிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆமாண்டவரே, உம்மை யார் என்று கேட்ட பொழுது, நான் தான் என்று நீர் சொன்ன பொழுது பயந்து கீழே விழுந்து விட்டார்கள். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் தைரியமாக இந்த உலகத்தில் வாழ முடியும், தைரியமாக எதற்கும் நாங்கள் நிற்க முடியும். அந்த சமயத்திலே எங்களுக்கு எதிரானவர்கள் தரையிலே விழுவார்கள். இதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் அந்த சிலுவை மரத்திலே எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக உடைய உயிரையே நீர் விட்டீர். இதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அந்த சிலுவை மரத்திலே அவர் சொன்ன முதல் வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேதம் சொல்லுகின்ற வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும்? நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்து விட்டா உடனே நம்ம ஆத்திரப்படுறோம், கோபப்படுறோம். எவ்வளவு அதிகமாய் நாம் அவர்களை திட்ட முடியுமோ அவர்களை திட்டுகின்றோம். ஆனா இயேசுவானவர் வித்தியாசமானவர். இந்த உலகத்திலே அவர் ஒரு மனிதனாக தான் வந்தார். மனிதனை போல் பிறந்தார், மனிதனை போல் வாழ்ந்தார், மனிதனை போல் உறங்கினார், மனிதனை போல் சாப்பிட்டார்.
எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சிலுவை மரத்திலே, பயங்கரமான கொடூரமான சிலுவை மரத்திலே பயங்கர பாடுகள், அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு, தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டு, அவருடைய வயிற்றிலே ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கின்றது. பயங்கரமான வெயில், கொல்கத்தா மலை, அந்த மலையின் மேல் பயங்கரமான வெயில். அந்த வேதனை மத்தியிலே ஒரு மனிதனாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு தெய்வம் என்ற நிலையிலே ஒருவேளை அவர் தொங்கி இருந்தால், அந்த சிலுவையில் அறையும் பொழுதே அந்த ஆணிகள் ஒருவேளை அவரை ஆணி வைத்து அவரை சுத்தி வைத்து அடிக்கும்போது ஆணி நிச்சயமாக அவருடைய கரங்களுக்குள் ஏங்கி இருக்காது. ஒரு தெய்வ நிலையிலே அவர் இருந்திருப்பாரானால், ஒருவேளை ஒரு தெய்வ நிலையிலே அவர் இருக்கும் பொழுது முற்கிரீடத்தை வைக்கும் பொழுது அந்த முட்கள் அவருடைய தலையிலே உள்ளே போயிருக்க முடியாது. கால்களிலே ஆணி அடிக்கும் பொழுது அவர் தெய்வ பிறவியிலே இருந்திருந்தால் அந்த கால்களுக்குள்ளாக ஆணிகள் போய் இருக்காது. ஆனால் இங்கே ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை போல சக மனிதர்களோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் மட்டும் தனியாக இல்லை. அவரோடு கூட வலது பக்கத்திலே ஒருவரும் இடது பக்கத்திலே ஒருவரும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்தவர்கள் கள்ளர்கள், திருடர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்காக தண்டனைக்குரியவர்கள் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பாவம் அறியாத இயேசுவானவர், நீங்களும் நானும் பாவம் செய்தபடியினாலே அவர் நமக்காக அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வேதனையின் மத்தியிலே, அந்த வியாகுலத்தின் மத்தியிலே, அந்த கொடூரமான நிலையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஐயா, இந்த உலகத்துல பயங்கரமான பிரச்சனைகள் ஒருவேளை ஒரு சிலர் மூலமாக நமக்கு வரும் பொழுது நம்மால் அதை சகித்து கொண்டு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு மனிதனாக நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களை சபிக்கின்றோம், அவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கின்றோம், அவர்களை அப்புறப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுதான் அன்பின் வார்த்தைகள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே அவர் எதிர்பார்க்கின்றார். இதைதான் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக நமக்கு வைத்து சென்று இருக்கின்றார். இதை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே இயேசு எப்படி அன்புள்ளவராய் தனக்கு தீங்கு செய்தவர்களையும் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கின்றார்கள். அறியாமல் செய்தார்களா? நல்ல சிந்தித்து பாருங்க. அறியாமல் செய்தார்களா? அங்க பிலாத்து சொல்றான், இவர்கள் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று. கவர்னருங்க அவன் தான் கையெழுத்து போடணும். அவனே சொல்றான், இவர்கள் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. ஆனால் அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை காட்டி கொடுத்தார்கள். அவரோடு கூட எத்தனையோ நன்மைகளை பெற்ற மக்கள் அவர்கள் தான் சொன்னார்கள், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அவர்களோடு கூட இருந்த சீடர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருடைய நிலையை. இன்றைக்கு நமக்கும் அதே நிலை ஏற்படலாம். நாம் தோய்ந்து போக வேண்டாம், நாம் வேதனைப்பட வேண்டாம், நாம் இதனால் துக்கப்பட வேண்டாம். நாமும் இயேசுவானவர் சொன்னது போல, பிதாவே இவர்கள் அறிந்து செய்தாலும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிப்போம், அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாக அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இந்த முதலாம் வார்த்தையின் மூலமாக அடியார்களாகிய எங்களுக்கு நீ சொன்ன அருமையான ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இரண்டாம் வார்த்தைக்குள்ளாக நாங்கள் செல்லும் போது தேவன் தாமே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் செபிக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு கூறுவோம் அன்பு கூறுவோம் என்கின்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி இரண்டாவது வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இரண்டாவது வார்த்தையை ஆண்டவர் அந்த சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தையை இந்த நல்ல நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கின்ற வார்த்தையை திருமதி கிறிஸ்டினா ரிச்சர்ட்சன் அவர்கள் நமக்கு எடுத்து உரைப்பார்கள். ஜெபம் செய்வோம். என் வாயின் வார்த்தைகள் இருதய தியானங்கள் எல்லாம் உண்மை கொண்டு இருக்கிறது கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போ நான் பேச போற ஒரு வார்த்தைகளும் இங்க இருக்கிற அனைவருக்கும் பிளெஸிங்கா இருக்கிறது கிருபை செய்யுங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறது கிருபை செய்யுங்க. நான் நல்ல கர்த்தாவே, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை ஃபர்ஸ்ட் நான் எனக்கு இந்த வார்த்தை தான் இப்போ அப்படின்னு எனக்கு தெரியும் போது, பரதீசி அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இங்கிலீஷ்ல அது கேட்கும் போது பாரடைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தமிழாக்கம் பண்ணும்போது வித்தியாசமான ஒரு வார்த்தை. இப்போ நம்ம ஜென்ரலா பரதேசின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏதோ ஒரு கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஆமாவா இல்லையா? யாராவது யாருக்கு கேட்டாலும் ஒண்ணு கெட்ட வார்த்தை நினைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது படம் பேருன்னு நினைப்பாங்க. ஏன்னா பரதீசின்னு ஏதோ ஒரு படமும் வந்திருக்கு, அதனால அதை தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஆனா கடவுள் அதே இங்கிலீஷ்ல அவங்க கொடுக்கும் போது பாரடைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா பாரடைஸ்ன்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, இங்க பரதீசின்னு கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எழுத்து வித்தியாசத்துல அதோடைய அர்த்தமே வேற மாதிரி ஆகுது. அதனால அந்த பரதீசு அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது ஆவிக்குரிய இன்பம். அதோடைய அர்த்தம் என்னன்னா ஆவிக்குரிய இன்பம். 2 தீவ்ஸ், அதாவது இந்த பக்கம் திருட்டு பயல்களோட இடையில கடவுள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா கடவுளை எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டி அவ்வளோ ஏளனமா பேசிக்கிட்டு அப்படி இருக்கான். ஒரு திருடன் என்ன பண்றானா, கர்த்தாவே என்னைய மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய எல்லா தவறுதலையும் அங்க அவன் அறிக்கையிடுறான். அங்க கடவுளுக்கு என்ன சொல்றான், என்னைய மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு அவன் தாழ்ந்து கடவுள்கிட்ட அந்த இடத்துல அவனை ஒப்புவிக்கிறான். ஒப்புவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க உடனே கடவுள் என்ன சொல்றாரு, நீ என்னோட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய வாழ்வில் நீ என்னோட இருப்பாய் அப்படின்னா எனக்கு இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில். அந்த இன்றைக்குன்ற வார்த்தை ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா முக்கியமான ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த இன்றைக்கு அப்படின்னா அன்னைக்குதான் இறந்துருவாங்கன்னு தெரியும், அன்னைக்கு இறந்துருவாங்க, அன்னைக்கே நீ என் கூட இருப்ப, அந்த ஆவிக்குரிய இன்பத்தில் நீ பிரவேசிப்பாய். அது பார்க்கும் போது நம்ம இறந்த அப்புறம் நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போவோம், பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரதேசிய பரலோகத்துக்கும் ஒப்பிடுறாங்க. அதனால ஆவிக்குரிய இன்பம் மட்டும் இல்ல, பரலோகத்தையும் இங்க ஒரு அர்த்தமா இங்க எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து திருப்பி எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெண்டு பேருன்னு நம்மளுடைய பைபிள்கள்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருப்பான், ரெண்டாவது ஒருத்தர் இருப்பான். அப்படி ஒரு குறிப்பு நான் பார்க்கும் போது கெட்ட குமாரன் கதை எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது வந்துச்சு. கெட்ட குமாரன், நல்ல குமாரன், கெட்ட குமாரன், அந்த ஸ்டோரி எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. அதை குறித்து நான் திருப்பி வாசிக்கும் போது இதே மாதிரிதான் இருந்தது. எப்படின்னா ஒருத்தன் ரொம்ப அவங்க அப்பா கூடயே இருப்பான், ஆனாலும் என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தன் அவங்க அப்பா விட்டு தூரமா போயிடுவான். போனாலுமே என்ன பண்றான், அவனை மனம் திருந்தி திருப்பி அவங்க அப்பா கிட்ட ஓடி வரான்.
அவனுடைய காசு எல்லாமே காலியாகுது. ஆனாலும் அங்க கடவுள் வந்து அவனுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, நீ பண்ணது தப்பு அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்குறாரு. அங்க வந்து அவரை யோசிக்க வைக்கிறாரு, நீ பண்ணது தப்பு, போ உங்க அப்பா கிட்ட அப்படின்னு. அந்த அப்பா கிட்ட வந்தோடனே அந்த அப்பா என்ன பண்றாரு, கொண்டாடுறாரு அந்த மகனை. ஆனா கூட அந்த மகன் என்ன ஆயிடுறான், அதை குறித்து அவன் வியாகுலப்படுறான். என்னடா அது, நம்ம கூடயே இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டாங்க, எங்கேயோ இருந்து வந்தவனை இது பண்றாங்களேன்ட்டு. அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்து இங்கதான் இவர் மனம் திருந்தணும், மூத்தவர் வந்து மனம் திரும்பணும். அதனால அந்த இடத்துல அவர் மனம் திருந்தல. ஆனா இளையவர் வந்து என்ன ஆயிடுறாரு, மனம் திருந்தி நான் வந்து உங்ககிட்டே இருக்கிறேன்ப்பா, எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், எனக்கு அன்பு மட்டுமே போதும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இங்க இங்க மெயினா என்ன, இந்த வார்த்தைகள்ல என்ன இருக்குன்னா, உடனடியாக நம்ம வந்து ஒருத்தவங்களை இது பண்ணிக்கிறோம். என்ன சொல்றது, ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை நம்ம திருத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து நம்ம சின்ன சின்ன சண்டைகள் ஒண்ணுமே வேணாம். இப்ப எங்க அம்மாக்கும் எனக்குள்ள நிறைய சண்டை வரும். அதுக்காக நான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க அம்மா தான். அதே மாதிரி நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வேணும். நீ வந்து இப்ப முறுக்கிட்டு இப்ப ஒண்ணுமே வேணாம். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ வந்து ஏதாவது சின்ன சண்டை நம்ம கிட்ட போட்டிருக்கலாம். ஆனாலும் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவோம், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் போவோம். அதுதான் அன்பு. சரிங்களா? என்ன இருந்தாலும் நம்ம வந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த குற்றத்தை மன்னிச்சு மறந்துடணும். மறந்துட்டு நம்ம எப்பவுமே அவங்களோட இயல்பா எப்படி பேசுறோமோ அந்த மாதிரிதான் இருக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இது நம்ம பண்ண வேண்டியது. ரெண்டாவது, கடவுள் நமக்கு எப்பவுமே சொல்றது என்னன்னா, நீ என்னுடன் கூட பரலோகத்தில் இருப்பாய். இந்த பரதீசின்றது பரலோகம் நம்ம இங்க வச்சுக்கலாம். பரலோகத்துல நம்ம எப்பவுமே வாசம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும், கடவுளை பற்றி கொண்டு நம்ம ஜீவிக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட மனம் உகர்ந்து மன்னிப்பு கேட்கணும். நம்ம யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். கடவுள்கிட்ட கேட்டாலே தன்னைத்தாலே அந்த மன்னித்து மறந்து போயிடுவாங்க. யாரு நம்ம கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம கனிந்து எதுனாலும் பேசியிருந்தா கூட அடுத்தவங்க அதை மறந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த காரியத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம். கிறிஸ்தவர்களா இருந்து நம்ம வந்து கிறிஸ்தவ அன்புன்னு நம்ம பேசுறது என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய அன்பை செலுத்தணும், அரவணைப்பு நம்ம கொடுக்கணும், அடுத்து மன்னித்து மறக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கடவுளுடைய அன்பான தன்மையை இங்க காட்டுறாங்க. இப்போ சிலுவையில அவரும் அதே பாடுகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது கூட அதெல்லாம் மறந்து அவன் வந்து உடனே கடவுளே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும் போது அவர் அந்த இடத்துலயும் அவரை மன்னித்து அவரை நீ என் கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு அந்த அந்த தன்மை நமக்கும் இருக்கணும் அப்படின்றத இங்க நமக்கு எடுத்துக்காட்டு. நம்ம எவ்வளோ வலிகள் எவ்வளோ வேதனைகள்ல இருந்தாலும் யாராவது நம்ம கிட்ட வந்து அதை பேசும்போது அவங்களுடைய வேதனைகளை நம்ம கிட்ட பகிர்ந்தும் போது, ஏமா நானும் அப்படிதான் இருக்கேன் அப்படி சொல்லாம, அப்படியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இதுலதான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிரேயர்களை அங்க பண்ணி நம்ம அன்பு செலுத்தும் போது கூட அவங்களுடைய வாழ்வினை நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அவளே கஷ்டத்துலதான் இருந்தா ஆனாலும் நமக்காக அங்க செஞ்சா பாத்தியா அப்படின்ற அந்த போதனை அங்க வரும். அப்படி இருக்கும் போது நம்மளுடைய கிறிஸ்தவ அன்பை நம்ம அங்க கொடுக்குறோம். அது நம்மளுடைய இயல்பை காட்டுது, நம்மளுடைய நேச்சர், அதாவது நம்மளுடைய கேரக்டர் வேல்யூ எல்லாமே நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய தன்மைகள் என்னென்ன தன்மைகள்ல நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம காட்டி கொடுக்குறோம் இதன் மாதிரி நம்ம செய்யும் போது. அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பெற்றோர் அவங்க பிள்ளைங்க கிட்ட காட்டுறது வந்து ஒரு அளவில்லா அன்பு. அதே அன்பு வந்து நம்ம கடவுள் நம்ம கிட்ட கொடுக்குறாரு, நம்ம கிட்ட காட்டுறார், நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிறார். நம்ம அதை மறக்கவே கூடாது. அதுதான் இதுல நீ என்னுடன் கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்றத
கடவுள் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே கிறிஸ்து இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசுவானவர் சிலுவையிலே இருந்து அவர் சொன்ன மூன்றாவது வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே இவைகளை நாம் காண்கின்றோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை நோக்கி அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ சிலுவையிலே அருளின வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவானவர் மூன்றாவது வார்த்தையாக சிலுவையில் இருந்து அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். தம்முடைய தாயை அவர் பார்த்து, தாயோடு கூட இருந்தவர். ஒருவேளை இயேசுவான இந்த உலகத்துல இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது தாயின் வயிற்றில் பிறந்தவர். பிற்பாடு அந்த தாய் தான் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகின்றார்கள். பிற்பாடு அந்த தாய் தான் எருசலேமுள்ள தேவாலயத்திற்கும் அழைத்து கொண்டு போகின்றார்கள். பிற்பாடு அந்த தாய் தான் ஒரு திருமணத்திற்கும் இயேசுவை அழைத்து கொண்டு போகின்றார்கள். பிற்பாடு அதே தாய் தான் ஒருவன் மரித்து விட்டான் என்று சொல்லக்கூடியவராய் அவர் இருக்கின்றார்கள். அந்த தாய் தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஒரு அருமையான ஒரு கருவியாக தேவன் இந்த தாயை வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது சிலுவையிலே இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும், நாம் மரிக்க போகின்றோம். மரித்த பிற்பாடு உயிரோடு கூட எழுந்தாலும் மீண்டும் என்ன செய்ய முடியாது, இந்த தாயோடு கூட வாழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது என்பதை அறிந்தவர் இயேசுவானவர். காரணம், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார், அவரே தேவனாய் இருந்தார். ஆகவே நடக்க போகும் காரியங்களை அறிந்தவர் அவர். ஆனா நாம என்ன சொல்வோம், இன்னைக்கு கூட எனக்கு நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தேன் வீட்டுல, எங்க அம்மா இதை செய்வாங்க, இந்த மாதிரி அழகா இந்த சமையல ஒண்ணுல ஒரு பசிலி கீரை தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு கீரை தான், பசிலி கீரை எங்க வீட்டுல இருந்தது. எங்க அம்மா அடிக்கடி அதை எடுத்து செய்வாங்க. நேற்று எங்க வீட்டுல அந்த கீரையை செய்யும் பொழுது உடனே சொன்ன, எங்க அம்மா இதை அடிக்கடி செய்து கொடுப்பாங்க. ஆக தாயை நினைவு கூறும் ஒரு சம்பவம், இந்த சிலுவை மரத்துல தாயை நினைவு கூறும் ஒரு சம்பவம். இந்த தாய் ஒரு மனிதனாய் வாழ்ந்தார்கள், அவர்கள் கடவுள் அல்ல. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை அருமையான கண்ணதாசன் எழுதினார். என்ன பாடல்? தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லி அருமையான ஒரு பாடலையே எழுதினார். உண்மைதான். அதனால அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இயேசுவானரே தவிர தாயை கடவுளாக நாம் நினைவு கூற வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஆனால் அந்த தாயும் கடவுள் தானே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே நாம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தால் பல கடவுள்கள் வந்து விடுவார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தாய் தான் முக்கியமானவர்கள். ஆகவே எல்லா தாயும் கடவுளாக மாறி விடுவார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் தம்முடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர தாயை தேடுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. தாயை தேடுங்கள் என்று சொல்லவில்லை. தாயினிடத்தில் கேட்டால் எல்லாம் தருவார்கள் என்று அவர் சொல்லவே இல்லை.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாயானவள் எதற்கு இருக்கின்றாள் என்றால், நம்மை தேற்றுவதற்காக, நமக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, நம்முடைய உணர்வுகளை அறிந்து கொள்வதற்காக தாய் இருக்கின்றார்கள். என்னுடைய அருமையான பேரன் என்னதான் நாங்க செய்தாலும் கடைசியில் எங்கதான் போய் நிற்பான் தெரியுமா? தாய் கிட்ட தான் போய் நிற்பான். நேற்று ஒரு அருமையான ஒரு தாய் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. நான் சொன்னேன், நீ வேலைக்கு போலாமாம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த தாய் சொன்னாங்க, அங்கிள், என் 2வது பையன் என்னை விட்டு போகவே மாட்டான், பிரியவே மாட்டான், கொஞ்சம் கூட பிரிய மாட்டான். அவங்க தாத்தா சொல்றாரு, ஐயோ நாங்க எங்க வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அம்மா விட்டு வெளியே வர மாட்டான், அம்மா விட்டு பிரியவே மாட்டான் அவனால அப்படின்னு சொல்றாரு. ஆக தாய் எவ்வளவு முக்கியமானவங்கள் என்பதை இயேசு சிலுவை மரத்திலே அவர் வேதனையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பாடுகள் மத்தியிலே தன்னுடைய தாயை அவர் உணர்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் 10 கற்பனைகளை மோசனிடத்தில் கொடுக்கின்றார். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை அது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக அந்த தாய் எவ்வளவு முக்கியமானவர்கள். நீங்கள் தாய்க்கு கனம் பண்ணால்தான் இந்த உலகத்திலே நீடித்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இதைதான் இயேசுவானவர் உணர்ந்தது சிலுவை மரத்தில் அவர் சொல்லுகின்றார். தாயை விட்டு பிரிந்து போகின்றோம், இந்த தாய் இப்பொழுது தனிமை ஆகிவிடுவார்கள், இந்த தாய்க்கு துணையாக ஒருவர் இருக்க வேண்டுமே என்று சொல்லி அவருடைய சீடனை பார்த்து அவர் சொல்லுகின்றார். இயேசுவை பார்த்து என்ன சொல்லுங்க, இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன், இவன் தான் எனக்கு இனிமே உனக்கு மகனாய் இருந்து உனக்கு ஒத்தாசையாய் இருப்பான் இந்த உலகத்திலே. நான் இந்த சிலுவையிலே பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன், மரிக்கப் போகின்றேன், என் உயிரை நான் விட போகின்றேன், அதனால உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய அருமையான சீடன் ஒருவன் இருக்கின்றான், அவன் உனக்கு இனிமே தாயா மகனாக அவன் இருப்பான், உனக்கு அவன் மகனாக அவன் இருப்பான் என்று சொல்லி மிக திட்டமாக தெளிவாக அவர் சொல்வதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த மகன் அந்த சீடனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், இதுதான் உனக்கு இனிமே தாய், நீ தாயாக அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், நான் இல்லாத இடத்திலே நீ தான் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். நான் இவ்வளவு காலங்கள் மகனாய் அவர்களோடு கூட இருந்தேன், அது உலக வாழ்க்கை, இனிமையினுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. ஆகவே நீ எனக்கு பதிலாக மகனாக அந்த அம்மாவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு குடும்ப நிலையை அவர் உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையிலேயே குடும்பத்தை நினைக்கின்ற ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தை அவர் வீணாக்கி விடுவாரா? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் சரி செய்யாமல் விட்டு விடுவாரா? எந்த இடத்திலே எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமாய் அறிந்திருக்கின்றார். அவர் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே உனக்கு தேவையான காரியத்தை கட்டாயம் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். ஏன் இதே இயேசுவானவர் உலகத்துல இருக்கும் பொழுது சீடரோடு கூட சுத்திட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஏன் சொல்லல? அந்த சீடனை பார்த்து, இதான் நம்ம உங்க தாயா வச்சுக்கணும்பா, நான் கொஞ்ச நாள்ல நான் மரித்திடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அந்த இரவு நேரத்துல கடைசி விருந்துல கூட இயேசுவானவர் அந்த சீடனை பார்த்து, எப்பா இனிமே என் தாயா நீ உன் தாயா பார்த்து கொள்ளுன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அவர் அதை சொல்லவே இல்லை. அதற்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருந்தார், அதற்குன்னு ஒரு காலத்தை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். அதனால்தான் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன் தலை விதியின்படிதான் எல்லாம் நடக்கும், உன் விதிப்பா, உன் தலையில எழுதப்பட்ட அது விதி, அது அப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதல்ல, தேவன் நாம் இந்த உலகில பிறந்த சமயத்திலேயே உன் தாயின் வயிற்றிலே நீ கருவாய் இருக்கும் முன்னே, உன் கரு உருவாவதற்கு முன்னே நான்
உன்னை குறித்து என் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக அவர் சொல்லுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, பாடுகள் மத்தியிலும் குடும்பத்தை நினைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாடுகளின் ஊடே வேதனைகள் மத்தியிலே குடும்பத்தை நினைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தனிமையிலே சீடனும் வாடக்கூடாது, தனிமையிலே தாயும் வாடக்கூடாது என்று சொல்லி இருவரை சேர்த்து வைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு குடும்பத்தை இணைத்து வைக்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய வேதத்திலே டிவோர்ஸ் என்று சொல்லி இல்லவே இல்லை, தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இல்லவே இல்லை. எக்காரணம் கொண்டும் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி மிக திட்டமாக எழுதப்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை குடும்பத்தை கட்டுகின்ற ஆண்டவர் ஒரு கணவனையும் மனைவியும் ஆண்டவர் தான் கட்டுகின்றார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்கள் பிரிந்து போகும்படியாக தேவன் நினைப்பதே கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவராய் நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை ஆற்றி தேற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு போதும், நான் உனக்கு போதும், நான் உன்னோடு கூட இருந்து பலத்த காரியங்களை நான் செய்வேன். சிலுவை மரத்திலும் ஆண்டவர் தம்முடைய வேதனைகளை நினைக்காதபடிக்கு, தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நினைக்காதபடிக்கு, குடும்பத்தின் தேவையை நினைப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்ப காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவைகளை திட்டமாக சரியான நேரத்திலே அவைகளை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த 3ஆம் வார்த்தையிலும் ஆண்டவரே, அன்று நீர் இருந்த பொழுது தனிமையிலே இருந்து விடுமோ என்று சொல்லி வாடி தவித்த அந்த தாயை பார்த்து, இதோ உனக்கு ஒரு மகன் இருக்கின்றான், அவன் உன்னோடு கூட இருந்து உன்னை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி, அதே விதமாக சீடன் தனிமையில இருப்பான் என்று சொல்லி நினைத்த பொழுது, இதோ உனக்குன்னு ஒரு தாய் உன்னை தேற்றுவதற்காக இருக்கின்றார் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் அருமையாக நீர் சொன்னீரே, இணைத்தீரே, இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டினீரே, முக்கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுக்க எங்களோடு கூட இரும். உடைய வார்த்தையை எங்களுக்கு தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. 4வது வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அருமையாக இந்த வார்த்தைகளை நம்மத்தில் இருக்கின்ற ரெவரண்ட் புனித கலா மேரி அவர்கள் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு தியானிக்கும்படியாக அழைக்கின்றேன். ஒரு நிமிஷம் கண்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. நீர் எங்களுக்காக உம்முடைய பரிசுத்தமுள்ள உயிரை இந்த நல்ல நாளிலே உம்மை நினைவு கூறும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்திலே
நான் அல்ல ஆண்டவரை, தயவா உம்மிடத்தில் பேசுவது நான் அல்ல, என்னை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாள் நாமத்தினால் ஜெப கேளும் பிதாவே, ஆமென். சிலுவையிலே ஆண்டவர் பேசிய 7 வார்த்தைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4வது வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கட்டும். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நான் இந்த தடவை வாசிக்கும்போது அதை ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கேட்கும்போது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என்ன செய்யறாங்க? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வேதனையின் வெளிப்பாடு இல்லையா? ஆனா இந்த நாள் ஆக்சுவலி நமக்கு ஒரு நல்ல நாள். கடவுள் நம்மளுடைய எல்லாரும் ஆடு மாடு கோழின்னு போய் பலியா கொடுத்துக்கிட்டு, புறாவையும் அதையும் இதையும் பலியா கொடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல கர்த்தர் பார்க்குறாரு, இந்த பிள்ளைங்க என்னதான் பலி கொடுத்தாலும் திருந்தவே மாட்டேனுது. எல்லாரும் பொருளாசையிலையும் சரி, பேராசையிலையும் சரி, அல்லது கீழ்ப்படியாமையிலையும் சரி, கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன்றாங்க. அதனால என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நான் அனுப்புறேன். அவன் இந்த ஜனங்களுக்கு வாழ்ந்து காட்டுவான், என்ன மாதிரி வாழணுன்ற வாழ்க்கைய அந்த என்னுடைய மகன் வாழ்ந்து காட்டுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல பிரவேசித்து ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப சிலுவையில் 7 வார்த்தைகளை அவர் பேசினார்னு நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம். ஆனா 7 வார்த்தைகளும் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகள். சரியா? மன்னிக்க முடியுமா? யார்கிட்ட நம்ம மன்னிச்சிருக்கிறோம்? ஒருத்தரையுமே மன்னிக்க மாட்டோம். சும்மா எல்லாம் பேசுற எல்லாருமே சொல்றேன், யாரையுமே நான் இது பண்ண மாட்டேன். எல்லாருமே மன்னிக்கவும் மாட்டோம். ஒன்றும் ஒழுங்கா இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி இருக்கிறது. எத்தனை முறை நாம அழுதுருப்போம் இல்லையா? ஏன்பா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. அதே அழுகையை யார் அழுதுருக்கா? நமது ஆண்டவர் அழுது ஜெபிக்கணுன்றத கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் வேற யாரையும் கூப்பிடல, மனுஷனை கூப்பிடல. அம்மா நீ வா, அப்பா நீ வா, தம்பி நீ வா, அக்கா வா கூப்பிடல. அவர் என்ன பண்றாரு? தன் தேவனை நோக்கி சத்தமிடுகிறார். சத்தமிட்டதா வேதத்துல ஆண்டவர் உரத்த சத்தமாய் அப்படின்ற அந்த வார்த்தை வேதத்துல இன்னொரு இடத்துல வருது. அது வெற்றியின் முழக்கம், அதாவது நம்பிக்கையின் முழக்கம். அது என்ன அப்படின்னா, லாசரு, மார்த்தாள், மரியாள் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரையும் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு. அந்த குடும்பத்தோட ஒரு ஐக்கியமா இருக்கிறாரு. நம்ம சில சமயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கும். அது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டா அவரு வாழ்ந்து காட்டுறாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த லாசரு இவர் வெளியூர் போயிருந்தப்போ மரித்து போகிறார். லாசரு என்ன செஞ்சாரு? செத்து போயிட்டாரு. செத்து போன உடனே அவர் திரும்ப ஊருக்கு வரும்போது சகோதரிகள் 2 பேரும் சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது விசுவாசம் இல்லையா? என்ன விசுவாசம்? அவரு வியாதிக்காரங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு. இல்லாத இடத்துல ஒரு பொருளை உருவாக்கி, கானானூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அந்த திராட்சை ரசத்தை வெறும் தண்ணியை ரசமா மாத்தி காட்டுறாரு. ஜுரமா இருக்கிற பிள்ளைகளை கை தூக்கி அந்த ஜுரத்தை சுகமாக்குறாரு. இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதம் அற்புதம் அற்புதம்னு ஒரு 3 வருஷம் தான் இந்த உலகத்துல சுத்தி வந்தாரு. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. தன்னை நம்பி வந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சாரே. இது எல்லாத்தையும் நாங்க பார்த்தோமே. இப்ப என் சகோதரன் செத்து போகும்போது இவர் கூட இல்லாம போயிட்டாரே. ஆனா இதுக்கு முன்னாடியும் ஒரு குழந்தைய, மரித்து போன ஒரு குழந்தைய அவர் எழுப்புறாரு. சரிங்களா? அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இல்லாம போயிட்டீங்களேன்னு அந்த சகோதரிகளை அழும்போது அவர் என்ன சொல்றாரு? அவனை வைத்த இடத்துக்கு என்னைய அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்றார்.
அப்ப அழைத்துக்கிட்டு போறாங்க. போறப்ப அவர் என்ன செய்யறாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா நீங்க எனக்கு செவி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. என்ன சொன்னாரு, எனக்கு செவி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னுட்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னு என்ன பண்றாரு, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த இடத்துல அவருடைய விசுவாசம், என் தேவன் எனக்கு செவி கொடுக்காம வேற யாருக்கு செவி கொடுப்பாரு, நிச்சயமா எனக்கு தான் செவி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, லாசருவே வெளியே வான்றாரு. அப்ப லாசரு உயிரோட உலகத்துக்கு வந்துட்டாரு. அது வெற்றியின் முழக்கம். ஆனா இங்கே ஆண்டவர் அழறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்ப அந்த அழுகையின் குரலை ஆண்டவர் கேட்பாரு இல்லையா. மனசார நம்ம ஒழுங்கான முறையில கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னோம்னா, ஒரு பலன் இல்லை, ஒண்ணுக்கு பதிலா 3-4 பலனை சேர்த்து கொடுப்பாரு. உங்க பிரேயர் யாரை நோக்கி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி இருக்கணும். உன் தேவை எதை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி இருக்கணும். இதுல நீங்க பாடுகள் வரும்போது நல்ல பிரேயரோட நீங்க யோசித்தீங்கன்னா, உள்ள ஒரு மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கும். அந்த மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு துணையாய் இருக்க கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தேவன், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஐந்தாவதாக தேவன் சிலுவையிலிருந்து சொன்ன வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்றோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இருக்கின்றது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பிந்திய பாகம். தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, 4 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். 5வது வார்த்தையும் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாகமாய் இருக்கிறேன், இதை சொன்ன உடனே அநேகருக்கு எந்த விதமான தாகம், ஒருவேளை இப்போ உங்களுக்குலாம் தாகம் எடுக்குதுன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறேன், வேணா எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். என்ன தாகமாக இருந்துச்சுன்னா பின்னாடி டேபிளில் தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறேன், நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இவர் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ முடியும், எனக்கே தாகம் எடுக்குது, பசி எடுக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், தாராளமாக நீங்கள் எடுத்து குடிக்கலாம், ஒன்றும் தயக்கம் வேண்டாம். தாகமாய் இருக்கிறேன். இப்போ இந்த தாகமாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அநேகர் சில செய்தி கொடுத்துருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எப்படி செய்தி கொடுப்பாங்கன்னா, இவர் ஆவிக்குரிய வார்த்தையில தாகமாய் இருக்கிறார். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவர் தாகமாய் இருக்கிறன்னு சரியாக நேர்த்தியாக அவர் சொன்னார். இயேசுவான செய்கின்ற காரியம் எல்லாம் சரியா இருக்கும். நாம தான் புரிந்து கொள்வதிலே தவறு நமக்குள்ளே இருப்பதினால்தான் நாம சில நேரங்களில் சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம். அவர் சரியா தான் சொல்லுவார். சில நேரங்களில் நம்மகிட்ட சொல்லுவார், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே இதை செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல இப்போ வேண்டாம் உனக்கு, நான் சொல்லும் போது செய்ய அப்படின்னுவாரு. நாம நினைப்போம், இல்ல 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 இப்போ செய்தாதானே இது சரியா நடக்கும், இப்பவே முடிச்சிடுறேன் கதையை
அப்பதான் எல்லாம் கரெக்டா நடக்கும். நம்ம சுய காரியத்திலே நாம் இறங்கி சில காரியங்களை செய்வதனாலே அப்புறம் சிக்கல் உண்டானோன்னு, ஐயோ ஆண்டவரே சிக்கல் உண்டாயிடுச்சு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, மறுபடி திரும்ப ஜெபிக்கிறோம். ஏற்கனவே அவர் தான் சொல்லிட்டாரு, நீ கேட்கும் போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அதன் காலம் இருக்குது. இப்ப இந்த காலகட்டத்திலே அவர் சிலுவை மரத்திலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு உண்மையாகவே தாகம் எடுத்தது. ஆனா இத வேற மாதிரி கற்பனையில பேசுவார்கள். ஏன் தாகம் எடுக்கணும்? இப்போ ஆலயத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நல்ல ஃபேன் இருக்கு, காற்று வசதி இருக்கு, நல்ல ஏசி ஓடுது, நல்ல சில்லுன்னு இருக்குது. இருந்தாலும் நமக்குள்ள என்ன ஆகுது, கொஞ்சம் ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமே அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. வெயில்ல, கொல்கத்தா மலையில, பயங்கரமான வெயில்ல சரீரத்துல ரத்தம் எல்லாம் மொத்தமா அது கசிந்து கொண்டே இருக்கின்றது. சரீரத்துல ரத்தம் எல்லாம் போகுது. அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹைட்ரேஷன் வாங்க. ரத்தம் உடம்புல இல்லைன்னா தானா என்ன ஆகும், சோர்வு உண்டாகும். தானா என்ன ஆகும், மயக்கம் உண்டாகும். நினைவு குறைவா இருக்கிற மாதிரி ஆகும். காது கேட்காத மாதிரி ஆகும். கண்கள் இருளாகுவது போல ஆகும். காரணம் இந்த ரத்தம் மொத்தமா இல்லாம போறதுனால வரக்கூடிய காரணங்கள் இவைகள் எல்லாம். இந்த மாதிரி நிலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். 4 வார்த்தைகளை சொல்லிவிட்டார். இப்ப 5வது வார்த்தையாக அவரால் முடியாத பட்சத்துல, பேச முடியாத நிலையில அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நின்று விட்டார். வெயிலின் கொடுமை ஒரு பக்கம், தனக்கிருந்த ரத்தங்கள் எல்லாம் இப்பொழுது வழிந்து கொண்டிருக்கின்றது, அது ஒரு மறுபக்கம். அடுத்தது சுற்றி ஒரு ஜன கூட்டம் இருந்து அவரை பழி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்படி மனவேதனையிலே அவர் தவித்து நிற்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு தாகம் உண்டாகின்றது. தாகமாயிருக்கிறேன் அப்படின்றார். தாகமாயிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக தரம் நமக்கு தாகம் ஏற்படத்தான் செய்யும். தாகம் என்பது வரதான் செய்யும். எவ்விதமான தாகங்கள் வருகிறது? ஐயோ நான் முயற்சி செய்தேன், ஆனா அது நடக்கலையே என்கின்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம். ஒரு ஏக்கம் தான் அது தாகமாக அது இருக்கின்றது. அடுத்தது நாம நினைக்கின்றோம், இவ்வளவு படிப்பு படிச்சோம், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலே என்கின்ற ஒரு தாகம். இவ்வளவு சம்பாதிக்கின்ற, ஆனாலும் என்னால் சேர்த்து வைக்க முடியல என்கின்ற ஒரு தாகம். ஐயோ இவ்வளவு நல்ல காரியம் இந்த உலகத்துல செய்தேனே, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஒரு தாகம். ஐயோ இவ்வளவு காரியம் நான் செய்தோம், இன்னும் நான் நினைக்கின்ற காரியங்கள் என் வாழ்விலே நடைபெறவில்லையே என்கின்ற ஒரு தாகம். இப்படி பல தாகங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய மன எண்ணங்கள் என்ன ஆகுது, எதுக்குதான் நாம வாழ வேண்டும் என்கின்ற நிலை ஒன்று வருகின்றது. எதற்குதான் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது. இவைகள்லாம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? தாகம். தாகம். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். சில நேரங்களிலே என்னுடைய காரை நான் ஓட்டிக்கொண்டு பல இடங்களுக்கு போவேன். என் பக்கத்தில் தான் ஒரு பிளாஸ்க்ல நல்ல சுடுதண்ணி வச்சிருப்பேன் குடிப்பதற்கு. அந்த தண்ணியை எடுத்து குடிக்கணும்னு நினைப்பேன், ஆனா குடிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். காரணம், காரை வேகமாக செலுத்தி கொண்டு இருப்பேன். அந்த நேரத்தில் ஒருவேளை நான் தண்ணி எடுத்து குடிக்கணும்னா நான் கொஞ்சம் காரை ஸ்லோ பண்ணணும், இந்த பிளாஸ்கை எடுக்கணும், எடுத்து குடிக்கணும். இல்ல என் காரை நான் ஓரம் கட்டணும், பிளாஸ்கை எடுத்து குடிக்கணும். ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குது? தாகம் இருக்குது. ஆனா தாகம் இருந்தாலும் அதை குடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் இல்லாமல் இருக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசுவானவர் அங்கு இருக்கின்றார். ஒருவேளை அவர் தாகம் எடுத்தா இது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு? உலகத்துல இருக்கிற வரைக்கும் தண்ணி எடுத்து அவர் கையால எடுத்து குடிச்சிருப்பார். அல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் நாம் பார்க்கின்றோம், இந்த உலக வாழ்க்கையில் அவர் இருக்கும் பொழுது
ஒரு கிணற்றண்டைக்கு போறாரு. அங்க ஒரு பெண் இருக்கின்றாள். அந்த பெண்ணு கிட்ட போய் அவர் தான் கேட்கிறாரு, எனக்கு குடிக்க தண்ணி குடுமான்னு கேட்கிறார். இல்ல, ஆனா இப்ப இருக்கின்ற நிலைமையை பாருங்க, இப்ப இருக்க சூழ்நிலையை பாருங்க. 2 கைகளும் ஆணிகளால் கடாவப்பட்டு, கால்களும் ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கின்றார். சிலுவையை விட்டு இறங்க முடியாது, யாரிடத்திலும் போய் கேட்கவும் முடியாது. அந்த மனவேதனையிலே அவர் சொல்கின்றார், தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். பல முறை நாம கூட என்ன செய்வோம், நாம கேட்க வேண்டிய இடத்துல கேட்காதபடிக்கு கேட்கக்கூடாத இடத்துல நமக்கு வேண்டியதை நாம் கேட்கின்றோம். நாம் கேட்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒருவேளை அவங்க மனதில் சிரித்து கொண்டு, இவ்வளவு வேடிக்கையெல்லாம் நீ பண்றல, கடைசியில் எங்கதான் வந்து நின்ன, நீ என்கிட்ட தான் வந்து நின்ன என்கின்ற எண்ணம் உருவாகும். சிலர் என்ன செய்வாங்க, அப்படியா நீ கவலைப்படாத, நான் உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்னு அழகா சொல்லுவாங்க. அப்படியா நீ கவலைப்படாத, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காணாம போயிடுவாங்க. இங்க நடந்த சம்பவம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னவன் என்ன பண்ணாங்களாம், காடி என்ன பண்ணாங்களாம், அவர் குடிக்க கொடுத்தாங்களாம். காடி என்பது ஒரு புளிப்பான ஒரு காரியம். அடுத்தது, காடி என்பதை குடித்தால் அது மயக்கத்தை உண்டாக்கும், அப்படி ஒரு காரியம். இவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு தாகம் எடுக்குதுப்பா, எனக்கு தண்ணீரை கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்தனையில அவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க குடிக்க கொடுத்தது என்னது, காடியை குடிக்கின்றார்கள். ஐயா, இந்த உலக வாழ்க்கையில நீ ஆண்டவரை தவிர்த்து நீ வேற யாரிடத்திலும் உன்னுடைய தேவையை, உன்னுடைய தாகமாய் இருக்கக்கூடிய காரியத்தை நீ யாரிடத்தில் கேட்டாலும் உனக்கு நன்மையான காரியம் நடக்காது. அதுக்கு பதிலாக புளித்து போன காரியத்தை வேணா செய்வாங்க, தங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை வேணா உங்களுக்கு கொடுப்பாங்க, செய்வாங்க. இதுதான் நடக்கும் இந்த உலக வாழ்க்கையில. ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை ஒரு 2 தடவை துணி போட்டிருக்கோம், 3ஆவது தடவை என்ன செய்வோம், நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வேணா அந்த துணிய நம்ம கொடுத்துடலாம் நான் நினைப்போம். ஏன் அந்த வேலை செய்யறவங்களுக்கு புது துணியா வாங்கி தரக்கூடாது? உன் பிள்ளைக்கு ஒரு துணி வாங்கும் போது உன் வேலை செய்யற பிள்ளைக்கும் ஒரு துணி வாங்கணுன்ற எண்ணம் ஏன் உனக்கு உருவாகல? உனக்கு ஒரு புடவை எடுக்கும் போது நம்ம வீட்டுல வேலை செய்யற பிள்ளைக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுப்போம் ஏன் எண்ணம் உருவாகல? நீ 2 தடவை கட்டி வச்ச புடவை தூக்கி அவங்க கையில கொடுக்கிற. இதுதான் உலக மக்களினுடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவருக்கும் நேர்ந்த கதி அதுதான். அவர் உண்மையாக தாகமாய் இருக்கிறேன், வெயில்ல வாடி வதங்குறாரு, ரத்தமெல்லாம் போயிடுச்சு, சிலுவையில தொங்கி வேதனையில் இருக்கிறாரு. அந்த மாதிரி சமயத்துல உண்மையாகவே அவர் தாகம் எடுக்குது. அவர் கொடுக்கப்பட்டது என்ன, அவருக்கு காடியை கொடுத்தார்கள். அதை எப்படி கொடுத்தார்களாம், அந்த காடிய ஒரு பஞ்சில தோய்த்து அதை எடுத்து வாய்க்கு நேரா கொண்டு போய் நீட்டுறாங்க. அப்போ அவர் வாயை திறந்து என்ன பண்ணணும், அந்த பஞ்சிய அப்படியே அப்படியே இருக்க சப்பணும். அந்த பஞ்சில இருந்து இருக்கிற அந்த காடி என்ன செய்யும், அப்படியே சப்பும் போது கொஞ்சமா அப்படியே இறங்கும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு கொடுக்கறாங்க. ஆக அவருக்கு நேர்ந்த கதி அதுதான். இந்த உலக மக்கள் அதுதான் செய்வாங்க, உங்க வாழ்க்கையில அதுதான் செய்வாங்க. நீங்க உலக மக்கள்கிட்ட போய் நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னா இதுதாங்க கேதி. அதுக்காக தான் தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அந்த சிலுவை மரத்திலும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். நான் தாகமா இருக்கிறேன்னு உண்மை தாகத்தை நான் சொன்னேன்பா, ஆனா அவன் எனக்கு கொடுத்தது என்ன, ஒரு காடிய பஞ்சில தோய்த்து அவன் கொடுக்குறான்ப்பா. அது 2 சொட்டை வாய்க்குள்ள போனா எனக்கு என்ன ஆகும், எனக்கு மயக்கம் தான்ப்பா வரும். உலக மக்கள்கிட்ட போய் உன்னுடைய தேவைகளை நீ சொன்னா உனக்கு வேதனை தான் வருமே தவிர நல்லதே நடக்காது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் தேடுங்கள், ஆண்டவர்கிட்ட மட்டும் எல்லா காரியத்தையும் சொல்லுங்க. முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க இந்த உலகத்துல, எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்.
அதனால நீ கவலைப்படாதீங்க. ஒரு வாசல் அடைஞ்சு போச்சே என்று சொல்லி நீ கவலைப்படாத. நீ தேவனோடு கூட இருக்கும்போது 7 வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். ஒரு வாசலை வேணா இந்த உலகத்தான் உனக்கு மூடலாம், 7 வாசல் ஆண்டவர் உனக்கு திறப்பார். அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நாம் அந்த தேவனை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையிலே அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கின்றோம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலே என் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். 6வது வார்த்தையாக தேவன் சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். நம் மத்தியில் இருக்கின்ற அருமையான ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் வந்து இந்த வார்த்தைகளை நமக்கு தியானிக்கும்படியாக அவர்கள் செய்வார்கள். கண்கள் மூடி ஜெயிப்போம். அன்பின் பரலோக பிதாவினுடைய சோதரன் தாவி, நேற்றும் இன்றும் மாறாத கிருபை இறக்க நிறைந்தவரே, இந்த 7 வார்த்தைகள் குறித்து இன்னைக்கு நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 6வது வார்த்தையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நானெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்து. துதி கன மகிமை செலுத்தும் பிதாவே. முடிந்தது அப்படின்னு இங்கே சொல்கிறார் ஆண்டவர். என்னன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு, முடிந்தது ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன மறிச்சு போயிட்டார். என்னன்னா, மரணம் அப்படின்னா, நீ முதல்ல சொன்னாங்க ஐயா, மரணம்னா எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு பயம் அந்த வீட்டில் பிடிச்சிக்கும். மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு சுகநிலைக்கு போவாங்க. நம்ம சோர்வா வேதியில் படுக்கையில் அப்படின்னா அந்த வீடு என்ன இருக்கும், ஒரு இருள் நிறைந்த வீடாக மாறிடும். சரியாக சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்காரு அப்படி. இவர் என்ன சொல்கிறாரு, முடிந்தது அப்படின்னா வார்த்தை எப்படி இருக்கு, முடிந்தது அப்படின்னு. அதை கூட இன்னும் கூட ஸ்ட்ராங்காக கூட சொல்லலாம். முடிந்தது. என்னத்தை முடிச்சாரு அப்படின்னா, அவர் பூமிக்கு வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்காக மனுஷ குலத்தை, அவர் மனுஷனா வந்து மனு குலத்தை வாழ வைக்கிறதுக்காக அவர் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சார். நம்ம சந்தோஷம் 70 வருஷம் மிகுதி சஞ்சலம் வருத்தம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வாழ்றதே கஷ்டம்தான் அப்படின்றாரு. அந்த வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கு முடியாது, சந்தோஷமா வாழவே முடியாது. அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயம், சாதாரண விஷயம், அற்பமான விஷயம், அறிஞ்சு பேசுறது, அறியாம பேசுறது, தெரிஞ்சு செய்யற தப்பு, தெரியாம செய்யற தப்பு, எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். அதை தான் அங்க சொல்றாரு, முடிந்தது. அதோட சேர்த்து ஆவி என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்காரு. முடிந்தது அப்படின்னு, நான் எல்லாத்தையும் என் பிதா சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்தப்பட்ட கட்டளையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படி சொல்றேன். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பூமியில வந்தேன், பிறந்தேன், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயேசு அறிஞ்சு கொண்டு நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ஏதாவது என்னால் செய்ய முடியுதா, இல்லை செய்ய நினைக்கிறேன் செய்ய முடியல, இப்படி எதையாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோமா?
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதுதான். நான் கிறிஸ்தவன் ஆகும் இப்படிலாம் மாறுவோம் அப்படின்னு நினைச்சுக்கூட. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப வைராக்கியம், பக்தி வைராக்கியம். வீட்டிலே சாமியோட கோயிலில் தான் போய் ஆடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலே ஆடுவாங்க. சாமி கும்பிட்டு ஆடாமல் இருக்கவே மாட்டாங்க. கும்பிட்டாங்களா உருப்படியாக கும்பிடுவாங்க. சும்மா சாதாரணமாக எல்லாம் இப்படி நின்று கும்பிட்டு போகிறாப்பெல்லாம் கிடையாது. என்னைக்கு கும்பிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்டாலும் அவங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க. ஆடிதான் முடிப்பாங்க. அப்படி கும்பிட்ற ஒரு தாய்க்கு பிறந்த நான் எப்படி இப்படி மாறுவேன் அப்படின்றது அந்த சந்தேகமாக இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் மாறிச்சு. நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? என்னால் வெளியில் போய் சொல்ல முடியாது, என்னால் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு ஜெபிக்கே தெரியும், ஜெபிக்கலாம். எத்தனையோ பேர் ஒரு இன்னைக்கு படுத்தவன் காலையில் எந்திக்கல, சும்மா ஜஸ்ட் அப்படியே சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கூட அவங்க படுற பாடு இருக்குது. நான் இப்போ இந்த கால் உடஞ்சது ஏற்கனவே 2016 ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போது ஜிஹெச்சில் இருந்தேன். அப்பவும் நிறைய பேரை பார்த்தேன். நம்மளாம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே 2016 அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணல, 15 நிமிஷம், அதான். அதுக்கு மேலே ஜெபம் பண்ணவே தெரியாது. 2016 ரொம்ப தூரத்தில் எல்லாம் கிட்ட தான் இருக்குது. அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் போய் மண்டையில் ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் போய் ஜிஹெச்சில் படுத்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். அப்போ தான் ஆண்டவரே இவ்வளோ மோசமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, எவ்வளோ ஜனங்க என் கண் எதிர்க்க கல்யாணாத வாலிப பையன் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க அடிபட்டு மண்டையில். நான் உயிரோட இருக்கு, எதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டாக இருக்கேனே, வேலைன்னு போய் ஓடிக்கிட்டு இருக்கேனே. அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருக்கு பிரியமான குமாரத்தியா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறிடுவோம். எல்லாம் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு எப்படியா போயிடுண்டாப்பா அப்படி சொல்லுவாங்க. பூலோகத்திலே நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கலைன்னா பரலோகத்துக்கு எங்கே போக முடியும்? அப்படின்னா ஒரே வழி என்ன, இடுக்கமான வாசல் தான். ஜெபம் பண்ணால் முடியாது, முழங்கால் போட்டால் முடியாது. ஆனால் இடுக்கமான உபத்திரவமாக தான் இருக்கும், பாடாதான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் முழங்கால் போட்ட தேவனை அங்கீகரிப்பார். கொஞ்ச நேரம் எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கொஞ்ச நேரம் நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்ம எண்ணங்களை மாற்றுவார். அவர் திட்டம் நிறைவேறும், அவர் வந்த காரியம் நிறைவேறும். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். 3.5 வருஷம் தான் இருந்தார். ஏன் 3.5 வருஷம் இருந்தார்? இன்னும் 10 வருஷம் இருந்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. மனுஷரும் 3.5 வருஷம் தான் ஊழியர் செஞ்சாரு. 12 வருஷம் தேவாலயத்தில் பேச ஆரம்பிச்சாரு. மீதி வருஷம் அவர் தாய் தாப்புன்னு கீழ்ப்படிஞ்சு இருந்தாருன்னா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரா? வாலிப வயசுல ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். நிறைய செஞ்சிருப்பாரு, நம்மளுக்கு எழுதப்படலை. நிறைய காரியங்களை அவர் செஞ்சிருப்பாரு, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு ஊழியத்துக்கு வந்தோன்னு எல்லாரும் பிரபலம் ஆயிட்டாரு. எப்படி பிரபலம் ஆயிட்டாரு? இல்ல, ஏற்கனவே ஏதாவது செஞ்சிருப்பாரு. கண்டிப்பா அவர் தேவகுமாரன், தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனா வந்திருந்த பூமியில நிறைய அற்புதங்களை அப்பவே செஞ்சிருப்பாரு. ஆல்ரெடி ஊழியத்துக்கு வரும்போது இன்னும் பயங்கரமான அற்புதம், இன்னும் பிரபலம் ஆறாரு, அநேக காரியங்களை ஏற்படுத்துறாரு. அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, முடிந்தது அப்படி சொன்னாருன்னா என்னத்தை முடிச்சாரு? அவர் வந்த காரியத்தை முடிச்சாரு, அவர் நினைச்ச காரியத்தை முடிச்சாரு, அவர் நோக்கத்தை நிறைவேற்றாரு. இயேசு பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றினாரு. நம்ம இயேசு அறிஞ்சு கொண்டு புரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொண்ட நோக்கத்தை, எதுக்காக என்னை பிடிச்சிங்க, எதுக்காக நான் வந்த உங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவருடைய திட்டத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமா பரலோக டிக்கெட்டு நம்மளுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். வா உத்தமம் ஒண்ணுமில்ல ஊழியக்காரனே அப்படி சொல்லி கண்டிப்பா 2 கரங்களால் நம்மள அழைத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், என் பேரனுக்காக வாழ்ந்தேன், எங்க அம்மாவுக்காக வாழ்ந்தேன், என் பொண்டாட்டிக்காக வாழ்ந்தேன், என் குடும்பத்துக்காக நான் உழைச்சி கொட்டினேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா யாருன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிவிடுவார்? புறக்கணித்துடுவாரு. நம்ம அவரை அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோன்னா கண்டிப்பா அவருக்காக எதையா செய்ய முற்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில்
வேகமது ஆறுதலே காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்து காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் நீர் சிலுவையிலிருந்து உரைத்த கடைசி வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடைசி வார்த்தைக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். முடிந்தது என்று சொல்லப்பட்ட பிற்பாடு அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை இயேசு சிலுவை மரத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகின்றார். முடித்து விட்டோம் என்று எண்ணுகின்ற காரியங்களிலிருந்து அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன? எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது இதே நிலைமை எனக்கு ஏற்படுமா ஏற்படாதா என்கின்ற கேள்வியோடு நான் நிற்கின்றேன். எவ்வளவு நிச்சயத்துவமாய் இந்த வார்த்தைகளை தேவன் சிலுவை மரத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். இதுக்கு முந்தின வார்த்தையை சொல்லும் பொழுது, முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது, தான் இந்த உலகத்திற்கு வந்த காரியத்தை சரியாக முடித்து விட்டேன் என்ற நிச்சயத்தோடு கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கின்றார். முடித்தவர் அதோடு நின்று விடாதபடிக்கு தாம் யாரிடத்தில் வந்தார் என்பதை உணர்ந்து, எதற்காக நான் வந்தேன் என்பதை உணர்ந்து, எதற்காக தமக்கு ஆவி கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து, எதற்காக தன் ஜீவன் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து, அவருடைய வேதனையிலும் கூட அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஒவ்வொரு காரியத்தையும் மிக நேர்த்தியாக செய்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்மை பார்த்து கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? என்னமோ வாழ்றேங்க, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு நான் போறேங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குது, அந்த வாழ்க்கையில நான் இருந்துட்டு போறேங்க, அவ்வளவுதான். இப்படிதான் நம்முடைய பதில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்றால் இல்லவே இல்லை. ஆக அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்து எல்லாவற்றையும் அவர் சீராக செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தனக்கு யார் ஜீவனை கொடுத்தார்களோ, தனக்கு யார் இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே ஆவியை கொடுத்தாரோ, அந்த ஆண்டவரை அவர் சரியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பிதாவே என்று சொல்லி அழகாக அவர் அழைக்கின்றார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு இருக்கும். ஃபாதர்னா என்ன? தகப்பனே, அப்பாவே. கடவுளை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் கடவுளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கின்றோம்? ஒரு தகப்பனை போல நாம் பார்க்கின்றோமா? தகப்பனையே நம்ம என்ன பண்றது இல்ல, மதிக்கிறது இல்ல. அப்ப எங்க இருந்து நம்ம தகப்பனை போல நினைச்சு கடவுளை
நாம பார்க்க போறோம். அப்படி ஒரு காரியமும் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இவர் சீராக சரியாக அவர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய ஆவியை, பிதாவே உம்முடைய கரங்களின் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலே, நம் வாழும் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய முழு காரியத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆவியோடும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஏனோ தானம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்றோம், வந்த பிற்பாடுதான் நமக்கு பல நினைவுகள் அப்பதான் வருது. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நினைவுகள் வராது. ஆனா ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்த உடனே அதை அப்படி செய்திருக்கலாம், இதை இப்படி செய்திருக்கலாம், இப்படி போயிடுச்சு, அது அப்படி போயிடுச்சு, என் வீட்டு நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு இதை பண்ணலாம். இந்த யோசனைகள்லாம் எங்க வரும்? ஆலயத்துல வந்து உட்கார்ந்த பிற்பாடுதான். ஏன் உங்க வீட்டுல இருக்கும்போது அந்த நினைவு ஏன் வரல? அப்ப நீங்க ஆண்டவரை நீங்க முழு மனதோடு கூட தேடாத பட்சத்துல, முழு ஆவியோடு கூட அவரை தேடாத பட்சத்துல, அதற்காக தான் என்ன சொல்றாங்க, யோகா பயிற்சி பண்ணுங்கன்றாங்க. ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்த கூடியதுதான் யோகா பயிற்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. யோகானா என்னமோ அது ஏதோ பெரிய தவறான காரியம், அல்லது யோகான்றது ரொம்ப கஷ்டமான காரியம், இதெல்லாம் இல்லை. அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்றான். நம்ம யோகான்றான், நம்ம அதை உபவாசம்ன்றான். இவ்வளவுதான் வித்தியாசம். என்ன ஆகுதுன்னா, நீங்க எதுவும் சாப்பிடாம எதுவும் குடிக்காம நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய மனது ஒருநிலைப்படுகின்றது. அப்ப அந்த ஒருநிலைப்பட்டு பிதாவை மட்டும் நம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை மட்டும் நம் சிந்திக்கும் பொழுது, நம்முடைய மனம் எங்கும் பறந்து விடாதபடிக்கு அவைகள் ஒருநிலைப்பட்டு ஆண்டவரை மட்டும் தேடுகின்றது. இந்த இடத்துல அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். 6 வார்த்தைகளை பேசிவிட்டார். இந்த 6 வார்த்தைகளை இப்ப நம்ம தியானிச்சுமே, ஒன்று விட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி அவர் பேசவே இல்லை. அதான் அடுத்த ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல மணி நேரம் கழிச்சுதான் அவர் பேசுறார். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்றார். எடுத்தவொடனே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டே வேகமா போல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி பல மணி நேரங்கள் இருந்தது. இப்போ எவ்வளவு நேரம் அவர் தொங்கி இருப்பார் என்கின்ற சிந்தித்து பார்த்தார். அப்போ அவ்வளவு நேரமும் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மனித குலம் நன்றாக இருக்க வேண்டும், நான் இவர்களை விட்டு சென்றாலும் இவர்கள் நலமாய் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. அதே நேரத்துல அவருக்குள்ள இன்னொரு நிலைப்பாட்டு இருந்தது. நான் எங்கு போக போகின்றேன், அடுத்தது நான் யாருக்கு என்னை ஒப்புவிக்க வேண்டும், யாரிடத்தில் வந்தேனோ அவரிடத்தில் தான் நான் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கு போக போகின்றோம்? யாருக்காவது அந்த கேள்விக்கு பதில் உண்டா? நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு போக போகிறோம்? நான் எங்கிருந்து வந்தேன் எனக்கு தெரியாதானங்க, நான் எங்க போக போறேன் எனக்கே தெரியும். ஏதோ எங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, பெத்து எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏதோ எங்க அம்மா அப்பா என்ன பெத்து எடுத்துட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப எங்க போறீங்க அடுத்தது? யாருக்கு தெரியும்? ஒருத்தன் சொல்றான் சொர்க்கம் இருக்குதுன்னு, இன்னொருத்தன் சொல்றான் நரகம் இருக்குதுன்னு. நான் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனா எனக்கே தெரியல அப்படின்ற விளக்க நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பூஜ்ஜியம், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட். நீங்க தைரியமா உங்களால சொல்ல முடியுமா, நான் பரலோகத்துக்கு போவேன்? நான் தைரியமா சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? நான் பரலோகத்துக்கு தான் போவேன் அப்படின்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தால்தான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை. அது வரைக்கும் பொய்யான வாழ்க்கை தான். யார் பார்த்தா நான் எங்க போறேன்னு அப்படின்னு சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன்.
அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஏதோ பெரிய வீட்டை கட்டிட்டேன், ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறேன், கை நிறைய பணம் இருக்குது, நான் செலவு பண்ணேன், நான் நிறைய உலகம் ஃபுல்லா சுற்றினேன், நான் ஜாலியா இருந்தேன், நண்பர்களோடு கூட இருந்தேன், என் பிள்ளைகளோடு கூட இருந்தேன், என் குடும்பத்தோடு கூட இருந்தேன், என் உறவினர்களோடு கூட இருந்தேன், நான் நினைச்சதை சாதிச்சேன். அது இல்ல வாழ்க்கை. கடைசி நீ எங்க போய் சேர போறன்ற நிலைப்பாடு உனக்கு தெரிந்தால்தான் வாழ்க்கை. அந்த நிலைப்பாடு உனக்கு தெரிய வேண்டும். அது தெரியாவிட்டால் வாழ்க்கையே கிடையாதுங்க. நீ வாழ்ந்தது வேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட். நல்லா நீ சாப்பிட்டு இருக்கலாம், நல்லா நீ உடுத்தி இருக்கலாம், அதெல்லாம் வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட். ஐயா, நல்ல வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லை, நல்ல வாழ்க்கைக்கு படிப்பு தேவையில்லை, நல்ல வாழ்க்கைக்கு அந்தஸ்து தேவையில்லை, நல்ல வாழ்க்கைக்கு உறவுகள் தேவையில்லை. ஆனா நல்ல வாழ்க்கைக்கு கடவுள் ஒருவர் தேவை. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்குள்ளே இருப்பாரானால் நீ தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்குள்ளே இருக்கிறேன், உமக்குள்ளாகவே நான் வாழ விரும்புகின்றேன், உம்மோடு கூடவே இருக்க நான் வர விரும்புகின்றேன், உம்மோடு வந்து நான் சேர்ந்து கொள்கின்றேன் ஆண்டவரே. முடிஞ்சு போச்சுக்காரு. அததான் இயேசுவானவர் செய்தார். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கரங்களின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்றைக்கு நம்ம சொல்ல முடியுமா தைரியமா? ஒருவேளை நம்ம சாக போறோம் நினைக்கிறோம், அந்த சந்தர்ப்பத்திலும் தைரியமா நம்ம சொல்ல முடியுமா, பிதாவே உங்களுடைய கரங்களை ஆவியை ஒப்புவிக்கிறோம் சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கமே, ஐயோ நான் செத்து போறேன்னு, ஆண்டவரே என் உயிரை காப்பாத்துமே, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இல்ல, நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஜெபலாம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே இன்னும் நான் 10 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தா நல்லா இருக்கும். வாழ்ந்து என்ன பண்ண போற நீ? நல்லா சிந்திச்சு பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளைங்களோட வாழ்க்கைய திருமணம் ஆறுதான் நான் என் கண்களால் நான் பார்க்கணும் அப்படின்னு ஜெபிப்பான். என் பேரப்பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை என் கண்களால் நான் பார்க்கணும். எல்லாம் ரைட்டியா, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்ன நடக்க போகுது? உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது? கடைசி நீ எங்க போய் சேர போற? அதை நினைச்சே பார்க்கலையே. உன் நினைவுலாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பற்றி மட்டும்தான், உன் நினைவுலாம் உன்னை குறித்து மட்டும்தான். நீ எங்கிருந்து வந்த, எந்த ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தார்? வேதம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் புத்தகத்துல அழகாக ஆண்டவர் ஒரு 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 மனிதனை தம்முடைய சாயலாகவே ஒரு மண்ணிலே உருவாக்குகின்றார். அதை அப்படியே நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் செய்த ஒரு காரியம் என்ன? அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். இன்னைக்கு நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அவருடைய சுவாசங்க, அவர் கொடுத்த ஜீவன். அந்த ஜீவனை யார்கிட்ட தான் கொடுக்கணும்? நீ திருப்பி அவர்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த காதலர் எல்லாம் பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நீங்களே காதலிச்சா உங்களுக்கு தெரியும். உனக்கான ஜீவனையும் உனக்கான ஜீவனையும் கொடுப்பேன்னு கிறுக்கு பய, கிறுக்கு புள்ள, எப்படி உனக்கான இந்த ஜீவனை கொடுக்க முடியும்? எங்க வீட்டு பக்கத்துல நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் ஒரு ஆணும் பெண்ணும், சின்ன பிள்ளைங்க தான், மிஞ்சி போனா அவங்க வயசு ஒரு 15 16 வயசு தான் இருக்கும். 2 பேரும் இரவு 9 மணிக்கு வந்து அந்த இருட்டுல நின்று பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். 4வது நாள் என்ன பண்ண, மெதுவா இறங்கி போய் பண்றீங்க அப்படின்னு, அவ்வளவுதான் ஓட்டமா ஓடிட்டான் அவன். அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓட்டமா ஓடிட்டாங்க. அந்த பிள்ளைய விட்டுட்டு அவன் அந்த பிள்ளைய பார்த்து கேட்டேன், இதான் உன் நிலைமை பத்தியா? என்னடா பண்றேன்னா நான் கேட்டேன். ஒரு குரல் கொடுத்தன்னு விட்டுட்டு ஓட்டானே, இவன் உன்னை காப்பாத்துவானா? இவன் உன்னை காப்பாத்துவானா? கடந்த 3 நாளா உன்னை பாக்குற, 4ஆவது நாள் நீங்க வந்து நிக்கிறிய. இதாமா இந்த உலக வாழ்க்கை. போமா, போய் அப்பா அம்மா சொல்றபடி கேளுமா. ஏமா உனக்கு இந்த மாதிரி ஆள்லாம் உனக்கு தேவைன்னு சொல்லி அனுப்புனேன். இந்த உலக வாழ்க்கை அப்படிதாங்க. ஆனா ஜீவனை கொடுக்கின்ற அந்த ஆண்டவனுக்காக நாம் வாழ்வது நமக்கு பிரியம் இல்ல, நம்ம எண்ணம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நீங்க அவரை பிரியப்படுத்தும்படியா நீங்க வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்துல ஆண்டவரை பார்த்தவனை என்ன பண்ணானுங்க? நான் தான் அவர் சொன்ன பொழுது கீழே விழுந்துட்டாங்க அத்தனை பேரும். யாரைய தேடி வந்திருக்கீங்க கேட்கிறாரு. நான் தான் அவர்னு சொன்ன கீழே விழுந்துட்டாங்க. அவன் ஏன்னா உங்களை பார்த்து எல்லாம் பயந்து கீழே விழுந்து கிடப்பான்.
நீங்க யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லைங்க. அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் மட்டும்தான் உன் ஜீவனை எடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனை எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். உன் ஜீவனை யார் தான் எடுக்க முடியும்? உனக்கு யார் கொடுத்தாரோ அவர் தான் எடுக்க முடியும். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால ஆண்டவர்கிட்ட கடைசி நாள்ல ஒருவேளை நீங்க சாக போறீங்கன்னு தெரியுதா, அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, பிதாவே உங்களுடைய கரத்துல நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கொரோனா காலத்துல முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நானு முடிவு பண்ணிட்டு குப்புறப்படுத்திட்டு நான் சொன்னேன், பிதாவே உங்களுடைய கரத்துல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடிட்டேன். நான் என்ன நினைச்சிட்டேன், இப்போ முடிஞ்சு போச்சு, நான் செத்துற போறேன், ஏன் நான் தான் கொடுத்துட்டேன், ஒப்பு வச்சுட்டேன் அவர்கிட்ட என் ஜீவனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். எனக்கே தெரியாது. நல்லா ஒரு 7 மணி நேரம் தூங்கி முடிச்சு காலையில என்ன ரொம்ப சுகமா எழுந்து உட்கார்றேன். எப்பவுமே எழுந்துக்கவும் முடியாது. சுகமா எழுந்து உட்கார் நான் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சுகம் கிடைச்சிச்சு. எப்போ, பிதாவே உங்களுடைய கரங்கள்ல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்துட்டார், என்னை சுமக்க ஆரம்பிச்சுட்டார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை சுமக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்றால், பிதாவே உங்களுடைய கரங்களை ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி அழகா சுமந்து கொண்டு உங்களை பராமரித்து உங்களை ஏந்தி கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. 7 வார்த்தைகளை எங்களுக்காக தான், உம்முடைய துயரங்கள் மத்தியிலும் உம்முடைய வேதனைகள் மத்தியிலும் பயங்கரமான ஆண்டவரே சரீரத்தின் வேதனையிலும் எங்களுக்காக ஒரு முன்மாதிரியை நீர் வைத்து சென்றீர். அவைகளை நாங்கள் தியானித்து எங்களுக்காக நீர் இந்த வார்த்தைகளை சொன்னீர் என்பதை நினைவு கூறும் பொழுது உண்மையாகவே நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம், பெருமிதம் கொள்கின்றோம். இப்பேற்பட்ட நல்ல அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அப்பா. மட்டுமல்ல, எங்களுக்காக எங்களுடைய பாவத்திற்காக மரித்த ஒரே ஆண்டவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை அறிக்கை செய்வதற்கு இந்த நல்ல நாளிலே எங்களை அழைத்து வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் எங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.